ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு மசால் தோசை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான டிஃபன், நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலை விட வீட்டிலே இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு மசால் தோசை பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கேரட் 2 ஸ்பூன், பச்சை மிளகா 2, பெரிய சைஸ் வெங்காயம் 2 எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்தமாரி மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கடலைப்பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்தரலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாதான் மசாலாவோட தோசையில் வச்சு சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வறுத்துருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மீதி வெங்காயத்தை சேர்க்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிட்டு மீதி வெங்காயத்தை அப்புறமா சேர்க்குறேன். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். வெங்காயத்தை லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே அந்த கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்க்குறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலராக நல்லாயிருக்கு. வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்திருந்தோம், அதை தான் இப்போ சேர்க்குறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசித்து எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கை குக்கரில் ஒரு 6 விசில் வச்சேன். அந்தமாரி வச்சாதான் உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக இல்லாமல் நல்லா குலைவாக இருக்கும். மசிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்தமாரி நல்லா கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் பொடி உப்பு தான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போவே மசாலா ரெடியான மாரி இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் தோசைக்கு கரெக்டாக இருக்கும். நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. பாருங்கள், கேரட் பச்சை மிளகா கருவேப்பிலைன்னு மசாலா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். மசாலா ஏற்கனவே கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு 50 தண்ணி கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப தளன்னு இருந்தாலும் தோசைக்கு மசாலா கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்ததுனால அதோட பச்சை வாசனை போகட்டும் தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தேன். இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு எல்லாம் கடிப்பட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை வாத்தரலாம். கம்பு மாவு 1 கப்பு, தோசை மாவு 1 கப்பு, ரெண்டையும் சேர்த்து தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கலந்து எடுத்துருக்கேன். கம்பு மாவு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கேன். அப்பப்போ தேவைக்கு இந்தமாரி கலந்து கம்பு தோசை ஊற்றிக்கலாம். நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்தமாரி கலந்து எடுத்து வச்சுருந்தேன். அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை வாத்தரலாம். நார்மலாக மசால் தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கம்பு மாவில் செய்கிறோம். நீங்கள் இதே மசாலா வச்சு தோசை மாவில் கூட மசால் தோசை பண்ணலாம். இந்தமாரி நைஸாக தோசை வாத்துக்கோங்க.
சுற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு கம்பு ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நிறைய விடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை முக்கால் பதத்திற்கு வெந்ததுக்கப்புறம் தோசை திருப்பி வச்சு இந்தமாரி லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? நான் ரொம்ப கிட்ட வச்சு எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளெயின் தோசையாக கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவும் ஒரே இடத்துல மொத்தமாக வைக்க வேண்டாம், பாதிக்கு நல்லா பரப்பி விட்டுடலாம். இந்தமாரி மசாலாவும் தோசையில் இருக்கணும், ஆனால் மொத்துன்னு இருக்கக்கூடாது. நைஸாக நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தோசையில் பாதி சைடு மசாலாவை ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ தோசையை எடுத்துடலாம். சுற்றி எடுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தோசையை மடக்கி விடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட்டில் மாற்றிட்டேன். சாம்பார் சட்னியோட கம்பு மசால் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதேமாரி மசாலாவோட சேர்ந்து இருக்குது பாருங்கள், நம்ம ஒன்று போல் பரப்பி விட்டதுனால. கம்பு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலே இதேமாரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.